ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் எடுப்போம். ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரம், அவன் 426வது பக்கம். ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரம். ஏழாவது வசனம். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானும் வென்றால் போக்கும் வரவும் அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். நீங்க நம்ம சாலோமோனை குறித்து இந்த நாளில நம்ம பார்க்க போகிறோம். நான் 1ஆம் தேதியில நான் பார்க்கிறதுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு பைபிளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சாலோமோனை குறித்து எனக்கு படிக்க தோணுச்சு. அதை நான் அந்த படிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போ இதுல வாக்குத்தத்தம் இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு படிக்க உணர்த்தப்பட்டபடினால அது எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. சாலோமோன் ராஜ்யபாரம் எப்படி இருந்தது, அது எப்படி நடத்தப்பட்டுச்சு, அவன் எப்படி எல்லாம் செயல்படுத்தினான், அந்த ஆளுகத்தன்மை எப்படி இருந்தது அப்படிங்கிறதை நான் பேச வேண்டுமாக பேசப்படியாக எனக்கு ஒரு உணர்வு வந்தபடினால சரி இது ஒண்ணு அந்த முதல் நேரத்தில் பேசுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை நான் எடுத்திருக்கிறேன். யாரை குறிச்சு போட்டுனா சாலோமோனை குறிச்சு போட்டிருக்குது. அல்லேலூயா. சாலோமோன் ராஜாவாக தாவீதை ஏற்படுத்துகிறார். தாவீது ஏற்படுத்தின உடனே தேவனோடு சாலோமோன் பேசுகிறார். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆமென். நீங்க நினைக்கலாம் சாலோமோன் ராஜா அவருக்கு தேவனிடத்துல கேட்கிறார், ஞானத்தை கேட்கிறார், புத்தியை கேட்கிறார் அப்படி நீங்க நினைக்கலாம். நீங்கள் யார்தான்? நீங்கள் யார்தான்? ராஜா தான். ராஜாவுடைய பிள்ளை யார்தான்? ராஜா தான். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தேகமா இருக்குமானால் கலாத்தியர் 4:1 படிங்க. யாருக்கா சந்தேகமா இருந்தா சந்தேகத்தை தீர்க்கலாம். கலாத்தியர் 4:1. நல்ல கவனிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளி, இதை மட்டும் அல்ல, சுதந்திரவாளியானவன். ஆமென். யாரு சுதந்திரவாளியானவன் இருக்கிறது? எப்படி இருக்கானா? எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கும். சரி, அதை விட்டு நல்ல சிறு பிள்ளையா இருக்கிறவங்களும் அவன் உலகத்துக்கும் அவனுக்கு அடிமையா வித்தியாசம் இருக்காது. அப்படித்தானே? ஆனால் இந்த சுதந்திரவாளியை எப்படி கொண்டிருக்குது? இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கும். அல்லேலூயா. எஜமானா சிறு பிள்ளையான உலகத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கப்பட்டானா எஜமான் தான் நம்மள சொல்லுது எல்லாவற்றுக்கும். சாலோமோன் கூட யாருக்குதான் எஜமானரா இருந்தாரு? 12 கோத்திரத்துக்கு தான் என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் எஜமானாக இருந்தார். ஆனால் சுதந்திரவாளிகளை எப்படி சொல்லப்படுது? எல்லாவற்றுக்கும் எஜமான் என்று சொல்லுது. அல்லேலூயா. சுதந்திரவாளியானவன் யாரை குறித்து சொல்லுது? பாவ அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் யாரு? சுதந்திரவாளிகள். நீங்க அப்ப யாரு? சுதந்திரவாளிகள். உங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது? எஜமான், எல்லாவற்றுக்கும் எஜமான். அல்லேலூயா. அந்த எஜமான் வளரும் பொழுது அந்த எஜமானின் தன்மை வெளிப்படும். அதுதான் உங்களுக்கு இருந்த எஜமான பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ந்தவர் ராஜாவை குறித்து உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா உங்களை பார்த்து வேதம் ராஜான்னு சொல்லுது, எல்லாவற்றுக்கும் ராஜான்னு சொல்லுது. ஆமென். ஏன்னா ராஜாவோட பிள்ளையா இருக்கிறபடினால உங்களை குறித்து சொல்லுது. அப்போ உங்களுக்கு அந்த தன்மை நீங்க இப்ப யோசிச்சு கொள்ளணும். நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் நான் எப்படி சாலோமோன் ராஜாவா இருந்தான், நீங்க இப்போ ராஜாவா தான் இருக்கிறீங்க. இந்த எண்ணத்துக்குள்ள இருக்கணும். இந்த எண்ணத்துக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க நினைக்கணும் சாலோமோன் எப்படி செயல்பட ஆரம்பித்தான் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு ராஜாவா ஆக போறோம்னாக்கி அந்த ராஜா எப்படி இருப்பாங்கன்னு சிலவங்க கற்றுக்கொள்வாங்க. ஏன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? ஆக போகிறோம். அமெரிக்காவுல ஆபிரகாம் லிங்கன் ஒருவர் இருந்தார், ஜனாதிபதியாக இருந்தார். அப்படிதானே? அவருடைய வம்சம் ரொம்ப மோசமானது, செருப்பு தச்சு கொண்டிருந்தாங்க, படிப்பைப்பு கிடையாது. ஆனா அவருடைய எண்ணங்கள் நான் ஜனாதிபதி ஆவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் இருந்ததுனால அவர் ஜனாதிபதி ஆகணும், எப்படி ஆகணும், அவர் ஆகணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற புக்கை வாங்கி படிச்சு கொண்டே இருப்பாராம். கேட்டா சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இதை படிக்கணும்னா, ஏன்னா நான் ஜனாதிபதி ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இருக்க ஒழுங்கான வீடு கிடையாது. அவங்க பாட்டி கிட்ட வளர்ந்தாங்கன்னா
கிடையாது, ஓலை குடிசை, வருமானம் கிடையாது. ஆனால் இவர் என்ன செய்யறாரு, நான் ஜனாதிபதி ஆக போற எண்ணத்துல அதை படிக்க ஆரம்பிக்கிறார், கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அதை கற்றுக்கொண்டு லாஸ்ட்ல ஒரு நாள் வந்தது, அவர் ஜனாதிபதியாகவும் ஆனார். ஹல்லேலூயா. மிகவும் பிரபலமான ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் ஆனார். அப்போ அதற்கு என்ன செஞ்சார், கற்றுக்கொண்டார். அப்போ இன்னைக்கு உங்களை எல்லாவற்றுக்கும் எஜமானத்தை சொல்லுதுன்னா நீங்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அந்த எஜமானுடைய தன்மை என்ன, இந்த எஜமானுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளணும்னா நீங்க சின்ன பிள்ளைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது. ஒரு எஜமானுடைய பிள்ளை, சின்ன பிள்ளை விளையாடுதுன்னா அந்த உலகத்துல என்ன விளையாடு அதெல்லாம் இது செஞ்சுட்டு இருக்கோம். இது தனியா இருக்கும். சின்ன பிள்ளைய நான் எஜமான் அப்படின்னு ஆளுக தன்மையா செய்யும், ஆளுக தன்மை செய்யாது. அது எவன் ஏதாவது சொல்லுவோம் அதை கேட்டுட்டு தான் இருக்கும். ஒரு ஆளுக தன்மை முதலாவது எங்க வருது அப்படின்னா உங்கள் சொல்லை அடுத்தவர்கள் கேட்கிற அளவுக்கு வரும். அதுதான் ஆளுக தன்மையில வருது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி இருக்காங்க, கணவனுக்கு இயற்கையாகவே தேவன் என்ன செய்யறாரு, ஆளுக தன்மையை கொடுக்கிறார். அவர் தான் என்ன செய்யணும், சட்டங்களை செயல்படுத்துவது மனைவி செயல்படுத்துவாங்க. அதான் செயல்படுத்துவது மனைவி, நான் சொல்றது யாரு, கணவன் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த எஜமானின் தன்மை இங்கே ராஜாவாக சாலமோனை ஆக்கியாச்சு. நான் வசனமா எடுத்து படிக்க ரொம்ப நேரம் எழுதி வச்சிருக்கிறேன். நான் சுருக்கமா உங்களுக்கு அதை ஒரு கதையாக உங்களுக்கு சொல்றேன். இப்போ சாலமோனை ராஜாவாக தாவீது மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அப்படிதானே? உடனே இந்த சாலமோன் என்ன செய்யறாரு, தேவனிடத்துல ஜெபம் பண்ணுகிறார். எப்படி ஜெபம் பண்ணுகிறார், மகா திரளான இந்த ஜனங்களுக்கு என்னை ராஜாவாக்கி இருக்கிறேன், நான் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு வேண்டிய ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே சாலமோனுக்கு தேவன் இருந்தாரு, ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்ததும் அல்லாமல் ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஏன்னா இவன் கேட்டது எவ்வளவு ஞானமுள்ள வார்த்தை என்பதை கவனிங்க. அவன் உடனே எனக்கு இந்த பலத்தை தாங்க, எனக்கு இந்த இப்படி ஆசீர்வாதத்தை தாங்க அப்படி எதுவுமே கேட்கல. எனக்கு நல்ல உயிர்கள் நீடித்த ஆயுசா இருக்கணும் எதுவுமே கேட்கல. ஜனங்கள் உங்களுடைய ஜனங்கள், நீங்க என்னத்தை விரும்பீங்களோ அதன்படிதான் அவங்களை நடத்தணும். அதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும். இது எதுவுமே சாலமோனுக்கு வேண்டி கேட்கல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சாலமோன் தேவனிடத்துல கேட்டது சாலமோனுக்காக கேட்கல, சாலமோனிடத்துல ஒப்படைத்த ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டிய ஞானத்தை வேண்டும் என்பதற்காக தேவனிடத்துல கேட்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? சாலமோன் ஞானத்தை கேட்டது உங்களுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை உங்க விருப்பத்தின்படி நடத்தணும், உங்களுக்கு விரும்பினபடி பிரியமா இருக்க நடத்தணும். இதற்கு வேண்டிய ஞானத்தை நீங்க எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறதுனால தேவன் கொடுத்தார். அந்த ஜனங்களை அவர் நடத்தின விதங்கள் அற்புதமா இருக்கும். நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் அற்புதமாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க அதுல நீங்க 3வது அதிகாரத்துல 6ல இருந்து 14 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தை குறித்து தேவன் பேசுவார். இப்படி எல்லாம் இருக்கும், இப்படி எல்லாம் நடத்தும், அப்படிலாம் பேசுவார். அப்படிலாம் பேசிட்டு உடனே அதுக்கு ஒரு கதை வருது பாருங்க. அந்த சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த உடனே அங்க ஒரு சம்பவம் ராஜா கிட்ட வருது. சாலமோன் ராஜா கிட்ட ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்னா 2 ஸ்திரீ ஒரு பிள்ளையை கொண்டுட்டு வராங்க. 2 ஸ்திரீ சொல்றாங்க இது யாம் பிள்ளைக்காங்க, அந்த ஸ்திரீ சொல்றா இது யாம் பிள்ளைக்காங்க. 2 பேருமே யாம் பிள்ளைன்னா ராஜா கிட்ட இந்த வழக்கின செய்தி வருகிறது, சாலமோன் கிட்ட வருகிறது. ஏன்னா இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா 2 பிள்ளைகளையும் ஆள்கொரு பிள்ளை இருந்துச்சு. அப்போ ஒரு பிள்ளைகள தாயம் பிறண்டு படுக்கும் பொழுது மூச்சு முட்டி ஒரு பிள்ளை செத்து போயிட்டு, உடனே செத்துட்டு உடனே இந்த பிள்ளைய அங்க போட்டுட்டு அந்த பிள்ளைய இந்த தாயை வச்சுட்டாங்க, இங்க எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சதுனால இப்ப 2 தாயும் இதுதான் யார் பிள்ளைக்காக இந்த வழக்கு சாலமோன் வந்தபடினால் சாலமோன் உடனே சொல்றாரு, வேலைக்காரன் சொல்றாரு, ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வா, இந்த பிள்ளைய 2 வெட்டி 2 பேருக்கும் பங்காக கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் பட்டயத்தை எடுக்க போகிறான். உடனே ஒரு ஸ்திரீ சொல்றான், இல்ல இல்ல இந்த பிள்ளைய கொல்ல வேண்டாம், இந்த பிள்ளைய அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட தாய்க்கு உண்மையா அந்த கொல்ல வேண்டாம் சொன்னாங்க பாருங்க, அவங்கதான் உண்மையான தாய். அவங்க
அவங்க சொல்றாங்க நீங்க கொல்லாண்டா அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாலமோன் சொல்றாரு அந்த பிள்ளைய வாங்கி இந்த தாய்கிட்ட கொடு. எந்த தாய்கிட்ட? கொல்லாண்டன்னு சொன்னவர் அவதான் உண்மையான தாய். அல்லேலூயா. இந்த ஞானத்தை கண்ட உடனே ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள் என்று சொல்லுது. 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை பாருங்க, 27வது வசனம். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதின் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ராஜா தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. இது அவனுடைய அடிச்சிரும் வச்சிருவாங்க பயம் இல்ல. தேவன் அருளிருக்கிறார், ஞானத்தை அருளிருக்கிறாங்க, ஜனங்கள் பார்க்கிறாங்க. சாலமோன் இத பேசவே இல்ல. சாலமோன் அது பேசல. தேவன் கொடுத்த ஞானத்தினால் இந்த ஞானம் வந்தது என்று கண்டு ஜனங்கள் சாலமோனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, மோசே அற்புத அடையாளங்களை செய்த பொழுது மோசேக்கு ஜனங்கள் பயந்தார்கள். இது எல்லாமே யார் மூலமாக வருகிறது? தேவன் மூலமாக வருகிறது. இயேசுவா கேட்கிறான், ஆண்டவர் மோசே மூலமா பலத்த காரியங்களை செஞ்சீங்க, ஜனங்கள் கேள்விப்பட்டு பயந்திருந்தாங்க. இப்ப எண்ணி அந்த அதிகாரத்துல கொண்டு வாரீங்க. இப்ப நாம எண்ணி யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என்ன மதிக்கவே மாட்டாங்க. உடனே சொல்ற அவனோடு மோசையோடு இருந்தப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன், இன்றைக்கு ஜனங்கள் அற்புதத்தை காண்பார்கள் என்று சொல்லி அந்த அந்த நதிகள்ல யோர்தான் நதிகளில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறார். அந்த நதியில ஆசாரியன் கால் வைத்த உடனே அந்த நதியில கால் வைத்த உடனே அந்த நதி நடுவாக அப்படியே நிற்குது. ஜனங்கள் வெட்காதலே நடந்த போல் நடக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த அற்புதத்தை கண்ட பொழுது யோசுவாவுக்கு பயந்தார்கள் என்று தேவன் சொல்லுது. ஆமென். மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கு பயந்தார்கள். இங்கே சாலமோனுக்கு பயந்தார்கள். எதனால? தேவன் அருளிய ஞானத்தினால். அல்லேலூயா. இப்போ நீங்க இந்த அதிகாரமா உங்களுக்கு, நான் அங்கேயும் உங்களையும் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கிறேன். சாலமோனுக்கு அப்படி பயந்தாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் அதிகாரமுடையவர்களா இருக்கிறீர்கள் வேதம் உங்களை பார்த்து சொல்லுது. அப்படிதானே? சாலமோனை தாவீது ராஜாவாக்கிறது போல உங்களை எஜமானனா யார் ஆக்கி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஆக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க என்ன செய்யணும்? நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னு நீங்க உடனே செயல்பட்டாக்கி அந்த தோல்வியாக இருக்கும். ஏன்னா ராஜத்தன்மை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்போ தேவனிடத்துல கேட்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, கலத்தியர் 4:1 என்னை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, நான் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, இந்த தன்மை எப்படி நான் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஞானம் எனக்குள் செயல்படட்டும். இதை நான் எப்படி நடக்கணும், எப்படி நான் அந்த பூமியில இந்த தன்மையை வெளிப்படுத்தணும் என்கிறதை உங்களுடைய ஆவினால் என்னை நடத்தும் என்று நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும் தேவனிடத்துல. அல்லேலூயா. உங்க ஜெபத்துல தினமும் நீங்க கேட்கணும். இது எல்லாமே நீங்க நிதானித்து தேவனோடு பேசணும். அல்லேலூயா. அந்த படபடபடன்னு போது பாருங்க, அப்படி இதெல்லாம் இது ஜெபம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஞானமாக தேவனுடைய வசனத்துல இப்படி என்னை குறித்து சொல்லி இருக்குது, இதற்கு என்னை நீங்க இயக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆவி எனக்கு தந்திருக்கிறீங்க. இந்த தன்மை, இந்த வார்த்தை ஞான மூலமா நிறைவேறணும். அல்லேலூயா. நான் சுதந்திரவாளி, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன்னா நான் சுதந்திரவாளி. என்னை குறிச்சுதான் கலத்திய 4:1 சொல்லப்பட்டிருக்கு, நீ எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருக்கிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போ நான் அறியாத குழந்தையாக இருக்கிறேன், அப்படித்தானே? இப்போ நான் இதை செயல்படுத்தணும், இதற்கு வேண்டிய ஞானமும் பலனும் எல்லாம் அப்படி ஆவினால் என்னை நடத்துங்க அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்துல தேவனிடத்துல கேட்கணும். இப்படி தொடர்ந்து நீங்க இதை கேட்க கேட்க உங்களுக்குள் அந்த தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. யாராவது உங்கள்ட்ட ஒரு சூழ்நிலை குறித்து பேச வருவாங்க, அவங்களுக்கு ஒரு வேதனை குறித்து பேச வருவாங்க, நீங்க அவங்களுக்கு அற்புதமாய் பதில் கொடுப்பீங்க. அல்லேலூயா. உங்க வார்த்தையினால பெரிய பிரச்சனையா இருந்தது வெகுவாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவன் இது எல்லாம் நீங்க தேவனிடத்துல கேட்கும்போது அவர்கள் உங்களை பெரிய மதிப்பின் ஸ்தானத்துல கொண்டு வைப்பாங்க. உங்களை எப்படி வைப்பாங்க? ஒரு மதிப்பாவாங்க. என் குடும்பம் வாழ்றது இன்னைக்கு அந்த சகோதரி மூலமா தான், நான் இப்படி இருக்கோம்னா அந்த சகோதரன் மூலமாக தான் அப்படின்னு நினைச்சுவாங்க, உங்களை வாழ்த்துவார்கள்.
உங்களை கடவுளதாய் மாற்றுவார்கள். ஹalleluya. இது எல்லாமே நீங்க தேவனிடமிருந்து பெற்று நீங்க இந்த பூமியிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. அந்த ராஜ தன்மையை தேவனிடத்துல கேட்டு பெற்று நீங்கள் இங்கே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். அடுத்தது பாருங்க 4வது அதிகாரம்